வணக்கம். நம்ம இந்த கிளாஸில் எப்படி ஜாவா ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி கேம் டெவலப் பண்ணுறதுன்னு பார்க்கவிருக்கிறோம். ஸோ இவ்வளவு நாளாக நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்ன, அதற்கப்புறமா அந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னால் எப்படி நம்ம பில்ட் பண்ணுறது, சாக்கெட் ப்ரோக்ராமிங்னா என்ன, இதை பற்றிலாம் கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி ஒரு கேம் டெவலப் பண்ணுறது. ஸோ இந்த கேமோட நேம் கேட்ச் தி ரோட் ரன்னர். ஸோ நீங்கள் இந்த ரோட் ரன்னர் பார்க்கலாம். இது நம்ம ஸ்க்ரீன் முழுக்க ரன் ஆகிட்டே இருக்கும். இதை கேட்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்கோர் அப்டேட் ஆகும். ஸோ இந்த ரோட் ரன்னருக்கும் நம்ம ஸ்பீடும் செட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிடலாம், கேம்னு. இதற்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிடலாம். கிளாஸ் நேம் சேசிங் த ரோட் ரன்னர். ஸோ கிளாஸ் நேம் வந்து சேசிங் ரோட் ரன்னர். இப்போது இதற்கு தேவையான லைப்ரரி ஃபைல்ஸ்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிடலாம். இம்போர்ட் ஜாவாஎக்ஸ் .swing, அதைத் தொடர்ந்து AWT, அதற்கப்புறமா நம்ம ஈவெண்ட் அப்படின்ற பேக்கேஜை டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஸோ java.awt.event.star. ஸோ awt.star அப்படின்னு நான் கொடுத்த உடனே AWTயில் இருக்கிற கிளாஸ் தான் டவுன்லோட் ஆகுமே ஒழிய, AWTயில் இருக்கிற அந்த கிளாஸஸ் தான் இம்போர்ட் ஆகுமே தவிர AWTயில் இருக்கிற பேக்கேஜஸ் இம்போர்ட் ஆகாது. அதனால தான் நான் கஸ்டமாக இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இம்போர்ட் java.awt.event, அதாவது ஈவெண்ட்ன்றது ஒரு பேக்கேஜ். அதை தொடர்ந்து ரேண்டம் அந்த கிளாஸையும் நான் இம்போர்ட் பண்ணுறேன். அதற்கப்புறமா ஸ்கேனர் கிளாஸையும் நான் இதில் யூஸ் பண்ணணும். காரணம், யூசர்கிட்டருந்து நான் ரோட் ரன்னருடைய ஸ்பீடு எவ்வளவு இருக்க வேண்டும் அதை நான் இன்புட்டாக கெட் பண்ணணும். ஸோ அதற்காக நான் ஸ்கேனர் கிளாஸையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரோட் ரன்னருக்கு ஒரு லேபிள் செட் பண்ணிக்கிடலாம். அது JLabel. அதுக்கப்புறமா அந்த ரோட் ரன்னர் ரேண்டமாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இதற்கு ரேண்டம் ஆர் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இதில் நான் ஃப்ரேம்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் செட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இமேஜஸ் செட் பண்ணணும். ஸோ இந்த 2 இமேஜையும் நான் காப்பி பண்ணி இந்த கேம் அந்த ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ 2 இமேஜும் இங்கே இன்க்ளூட் ஆகிருக்கிறத பார்க்கலாம். runner.jpg, background.jpg. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இமேஜ் செட் பண்ணலாம். இமேஜ் ஐக்கன். ஸோ இமேஜ் ஆப்ஜெக்ட் வந்து img ஈக்குவல்ஸ் நியூ இமேஜ் ஐக்கன். அதைத் தொடர்ந்து அந்த ரோட் ரன்னர், ஸோ runner.jpg, ரன்னருடைய எக்ஸ்டென்ஷன் PNG. ஸோ .png நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ runner.png. அதைத் தொடர்ந்து ஐக்கான் செட் பண்ணணும். காரணம், நம்ம கேமுக்கு ஒரு ஐக்கான் இருந்தால் தான் அது ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஸோ நம்ம ஐக்கனும் செட் பண்ணிடலாம். செட் ஐக்கன் img.getImage. ஸோ இந்த கிளாஸில் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். காரணம், எப்போயும் நம்ம ஸ்விங் யூஸ் பண்ணுறப்போ JFrame எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைமும் நம்ம எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அதே போல் இந்த கிளாஸையும் நான் JFrameக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதைத் தொடர்ந்து நான் டைட்டில் செட் பண்ணுறேன். செட் டைட்டில் சேசிங் ரோட் ரன்னர். ஸோ கேமோட டைட்டில் செட் பண்ணியாச்சு. அதைத் தொடர்ந்து நாம் இந்த கேமுக்கு ஒரு லேஅவுட் செட் பண்ணணும். ஸோ நான் ஃப்ளோ லேஅவுட் செட் பண்ணிக்கிறேன். ஃப்ளோ லேஅவுட். அதற்கப்புறமா இதற்கு டிஃபால்ட் க்ளோஸ் ஆப்ரேஷன். ஸோ கேமில் அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால்
அந்த ஃப்ரேம் க்ளோஸ் ஆகணும். ஸோ டிஃபால்ட் க்ளோஸ் ஆப்ரேஷன் நம்ம செட் பண்ணணும். ஸோ டிஃபால்ட் க்ளோஸ் ஆப்ரேஷன் எக்ஸிட் ஆன் க்ளோஸ். அதை தொடர்ந்து அந்த ஃப்ரேம் யூசர் பார்க்கும் அளவில் இருக்க வேண்டும். அதனால் அதோடைய விசிபிலிட்டியை டேர்ன் ஆன் பண்ணுறதுக்கு செட் விசிபிள் மெத்தடை யூஸ் பண்ணி நான் ட்ரூன்னு கொடுக்குறேன். அதை தொடர்ந்து அந்த கேமுக்கு ஒரு கான்டென்ட் பேன் நம்ம செட் பண்ணணும். ஸோ செட் கான்டென்ட் பேன் நியூ JLabel நியூ இமேஜ் ஐக்கன் background.jpg. ஸோ இதுதான் நம்ம கேமோட பேக்ரவுண்டு. ஸோ இந்த பேக்ரவுண்டு இமேஜ்க்கு மேலே தான் நம்ம அந்த லேபிள், அதாவது அந்த ரோட் ரன்னரை எம்பெட் பண்ணுவோம். அதற்கப்புறமா அது ரேண்டமாக மூவ் ஆகிறதுக்கு ஒரு கோடு எழுதுவோம். கெட் கான்டென்ட் பேன். ஸோ இந்த கான்டென்ட் பேனை நம்ம லேஅவுட்டோட எம்பெட் பண்ணலாம். ஸோ செட் லேஅவுட் நியூ ஃப்ளோ லேஅவுட். அதை தொடர்ந்து இப்போது நம்ம அந்த ரோட் ரன்னரை க்ரியேட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே ரோட் ரன்னரை லேபிள் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ தான் நம்ம ரோட் ரன்னர் அப்படின்ற அந்த ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். JLabel நியூ இமேஜ் ஐக்கன் runner.png. அதாவது நம்ம ஏற்கனவே ட்ராக் பண்ணி உள்ளே ட்ராப் பண்ணி விட்ட அந்த இமேஜ் ஃபைலோட நேம் தான் ரன்னர். இப்போது அந்த ரோட் ரன்னரை நாம் அந்த பேனலோட ஆட் பண்ணணும். அப்போ தான் பேக்ரவுண்ட் மேலே அந்த ரோட் ரன்னர் எம்பெட் ஆகும். ஸோ அதை பண்ணலாம். இப்போ கெட் கான்டென்ட் பேன் டாட் ஆட் அந்த லேபிள் ஆப்ஜெக்ட் LB. ஸோ JLabel ஆப்ஜெக்டை நான் இந்த பேக்ரவுண்டு இமேஜ் மேலே எம்பெட் பண்ணிட்டேன். நம்ம ரோட் ரன்னர் எல்லா இடமும் ரேண்டமாக மூவ் ஆகணும். ஸோ அதற்காக நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஆர் ஈக்குவல் டு நியூ ரேண்டம். நம்ம ஒரு டைமரும் க்ரியேட் பண்ணுறோம். அந்த டைமரை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு t செகண்ட்ஸும் அந்த டைமரை கால் பண்ணணும். ஸோ ஆக்ஷன் லிசனர், அதை தொடர்ந்து ஆக்ஷன் பெர்ஃபார்ம்டு மெத்தடை நான் யூஸ் பண்ணுறேன். செட் லொக்கேஷன். ஸோ செட் லொக்கேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, ஒருவேளை அந்த ரோட் ரன்னர் நம்ம எட்ஜஸை விட்டு அவுட் சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எட்ஜஸை விட்டு வெளியே போகாமல் அந்த எட்ஜஸ்க்கு உள்ளே ஓட விடுறதுக்காக நம்ம அந்த வித்தையும் ஹைட்டையும் செட் பண்ணணும். ஸோ வித்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவையும் ஹைட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ வித்தையும் ஹைட்டையும் நான் கெட் பண்ணுறேன். அதை இன்டீஜராக கெட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு தான் நம்ம ஸ்கேனர் கிளாஸை இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். இதோட அடுத்த யூஸ் என்னென்னா, யூசர்கிட்டருந்து ரோட் ரன்னருடைய ஸ்பீடையும் கெட் பண்ணுறதுக்கு உதவுது. ஸோ இப்போ நம்ம டைமர் க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த டைமரை ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஸோ இந்த இடத்துல நான் டைமரை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ டைமர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதை தொடர்ந்து நம்ம மவுஸ் லிசனர் ஆட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு கையும் அந்த ரோட் ரன்னரை நம்மளுடைய மவுஸ் பிடித்த உடனே நமக்கு ஸ்கோர் அப்டேட் ஆகணும். ஸோ ரோட் ரன்னர் ரேண்டமாக மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம அந்த ரோட் ரன்னர் கரெக்டாக பிடிக்கணும். ஸோ அது மவுஸ் லிசனர் மூலமாக தான் முடியும். ஸோ மவுஸ் லிசனர் தான் அந்த ரோட் ரன்னர் மேலே நம்ம கர்சர் ஹிட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணும். ஒருவேளை ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இனிஷியலாக ஸ்கோர் 0ன்னு செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒவ்வொருக்கையும் நம்ம அதை பிடிக்க ஸ்கோர் 1 2 3ன்னு அப்டேட் ஆகிட்டே போகும். ஸோ இதற்கு நான் ஒரு மவுஸ் கிளிக்டு அப்படின்ற மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். அதில் மவுஸ் ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் ஒரு நோட்டிஃபிகேஷனும் ப்ரொவைட் பண்ணணும். காரணம், அந்த மூவ் ஆகிட்டே இருக்கிற அந்த ரோட் ரன்னரை யாராவது பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு சவுண்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ டூல்கிட் டாட் கெட் டிஃபால்ட் டூல்கிட் டாட் பீப். ஸோ நம்ம ரோட் ரன்னரை யாராவது பிடிச்சிட்டாங்க அப்படின்னா
ஸோ அது ஒரு சவுண்டு அல்லது ஒரு நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணும். ஸோ இப்போ தான் இந்த கேம் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஏன்னா சவுண்ட்ஸே இல்லாமல் இருந்துச்சுன்னா அதோடைய ரியலிஸ்டிக் கம்மியாக இருக்கும். இப்போது ஸ்கோர் இன்க்ரிமெண்ட் ஆகும். இது ப்ரீ இன்க்ரிமெண்ட். அதைத் தொடர்ந்து எக்ஸ்டெண்டட் ஸ்டேட் மேக்ஸிமைஸ்ட் போத் அப்படின்னு செட் பண்ணுறேன். ஸோ இது வந்து அந்த ஃப்ரேம் மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழியை நமக்கு கொடுக்குது. இப்போது மெயின் மெத்தடில் தான் நான் ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்கேனருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிடலாம். ஸ்கேனர் SE ஈக்குவல்ஸ் நியூ ஸ்கேனர் system.in. இப்போது யூசர்கிட்ட இருந்து அந்த ரோட் ரன்னர் எவ்வளோ ஸ்பீடாக ஓடணும், நம்ம ஸ்க்ரீனுக்குள்ளே எவ்வளவு ஸ்பீடு அதுக்கு நம்ம இன்புட் பண்ணணும், ஸோ அந்த ஸ்பீடை கெட் பண்ணுறோம். ஸோ system.out.println என்டர் தி ஸ்பீடு. ஸோ அந்த ஸ்பீடை நம்ம k அப்படின்ற வேரியபிளுக்கு செட் பண்ணுறோம். ஸோ இன் k ஈக்குவல்ஸ் as.next int. அடுத்து நம்ம ஃப்ரேமை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை அந்த ஃப்ரேமுக்கு பாஸ் பண்ணுறோம். ஸோ நியூ ரோட் ரன்னர் ஒரு சேசிங் ரோட் ரன்னர் அந்த வேல்யூவை உள்ளே பாஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம கோடிங் பார்ட் முடிஞ்சிச்சு. இப்போது அந்த டைமர்லேயும் நம்ம அந்த கேயை பாஸ் பண்ணுறோம். அதே போல் அந்த கன்ஸ்ட்ரக்டர்லேயும் இந்த கேவை பாஸ் பண்ணுறோம். ஸோ இது மூலமாக நம்ம யூசர் செட் பண்ணுற அந்த இன்புட் பண்ணுற அந்த ஸ்பீடு அளவுக்கு தான் நம்ம ரோட் ரன்னர் மூவ் ஆகும் ரேண்டமாக. ஸோ இப்படி தான் நம்ம கேம்ஸ்லாம் டெவலப் பண்ணுவோம் ஜாவா பேஸ் பண்ணி. ஸோ இந்த கோடை நீட்டாக ஃபார்மேட் பண்ணிக்கலாம். Ctrl+A Ctrl+Shift+F அழுத்தி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம், அதை JFrameக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அதை தொடர்ந்து நம்ம லேபிள் செட் பண்ணுறோம். அதை தொடர்ந்து ஒரு ரேண்டம் வேரியபிள் ஆர் டிஃபைன் பண்ணுறேன். அதற்கமாக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன். அந்த கன்ஸ்ட்ரக்டரில் நான் ஒரு இமேஜ் ஐக்கான் அப்புறம் ஐக்கான் இமேஜ் அந்த கேமுக்கு ஒரு ஐக்கான் செட் பண்ணுறேன். அதற்கப்புறமா நான் டைட்டில் செட் பண்ணுறேன். அதை தொடர்ந்து இந்த கேமுக்கு ஒரு லே அவுட் செட் பண்ணணும், அது ஃப்ளோ லே அவுட். அப்புறம் ஒருவேளை யூசர் எக்ஸிட் கொடுத்தாங்க அப்படின்னா அது எக்ஸிட் ஆகணும். ஸோ அதுக்கு நான் எக்ஸிட் ஆன் க்ளோஸ் அப்படின்னு செட் பண்ணுறேன். அதை தொடர்ந்து யூசர் விசிபிளாக இருக்கணும். அந்த ஃப்ரேம் வந்து யூசருக்கு விசிபிளாக இருக்கிறதுக்காக அதோடைய விசிபிலிட்டி ஆன் பண்ணுறேன். அதை தொடர்ந்து பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணிவிட்டு அதற்காக நான் யூஸ் பண்ணுறது செட் கான்டென்ட் பேன். அதை தொடர்ந்து அதில் இமேஜ் ஐக்கானை நான் அதில் எம்பர்ட் பண்ணுறேன். அதற்கப்புறமா அந்த இமேஜ் ஐக்கான் நான் இந்த ஃப்ளோ லேஅவுட்டோட எம்பர்ட் பண்ணுறேன். அப்புறம் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் மேலே நம்மளுடைய ரோட் ரன்னரை எம்பர்ட் பண்ணுறோம். ஸோ ஒன்று மேலே ஒன்று எம்பர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதற்கடுத்ததாக டோட்டலாக எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி அந்த லேபிளோட செட் பண்ணுறோம். அதற்கப்புறமா ரேண்டம்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், அதுதான் ஆர். அப்புறம் நம்ம ஒரு டைமர் க்ரியேட் பண்ணுறோம், அதில் ஆக்ஷன் லிசன் பண்ணுறோம். ஸோ இதில் நம்மளுடைய ரோட் ரன்னர் எட்ஜஸை விட்டு வெளியே போகாமல் நாம் தடுத்து நிறுத்துகிறோம். ஸோ அதோடைய வித்தை கெயின் பண்ணி அதிலிருந்து 75 மைனஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து எட்ஜஸை தாண்டி போகாமல் இருக்கும். இப்போ அந்த டைமரை ஸ்டார்ட் பண்ணுறேன். அதை தொடர்ந்து நான் மவுஸ் கிளிக் லிசனர். ஸோ மவுஸ் வந்து ஒருவேளை அந்த ரோட் ரன்னரை ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். டிடெக்ட் பண்ணி ஸ்கோர் வந்து அப்டேட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஸோ மவுஸ் லிசனரை ஆட் பண்ணி மவுஸ் அடாப்டர் மூலமாக மவுஸ் கிளிக் ஈவெண்ட்டை நான் ஹேண்டில் பண்ணுறேன். அதற்கப்புறமா அந்த ரோட் ரன்னரை நம்ம கர்சர் டச் பண்ண உடனே அது ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கோரும் அப்டேட் ஆகும். ப்ளஸ் யூசர் வந்து அந்த ஃப்ரேமை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு வசதியாக நான் அந்த ப்ராப்பர்ட்டியும் செட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி நான் யூசர்கிட்ட ஸ்பீடு எவ்வளோ இருக்கணுன்றதை கெட் பண்ணுறேன். அதற்கப்புறமா யூசர்கிட்ட இருந்து அந்த கே வேல்யூவும் கெட் பண்ணி அதை நான் இந்த சேசிங் ரோட் ரன்னர் அதில் நான்
பேராமீட்டராக பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பீட் நம்மக்கிட்ட இன்புட் பண்ண சொல்லுது. நான் 345 அப்படின்னு இன்புட் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணால் பார்க்கலாம். இப்போ மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ இதை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சவுண்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். அதை தொடர்ந்து உங்களுக்கு ஸ்கோரும் அப்டேட் ஆகும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் யுவர் ஸ்கோர் இஸ் 1. ஸோ நான் ஒருக்கு அதை கேப்சர் பண்ணிட்டேன். அதனால எனக்கு அந்த ஸ்கோர் அப்டேட் ஆச்சு, ப்ளஸ் அந்த நோட்டிஃபிகேஷனும் வந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்கலாம் இன்னொருக்கு நான் அந்த ரோடு நான் பிடிச்சிட்டேன். ஸோ எனக்கு ஸ்கோர் 2ன்னு வந்திருக்குது. ஸோ இப்படி தான் ஜாவா யூஸ் பண்ணி கேம்ஸ் டெவலப் பண்ண முடியும். ஸோ இந்த கோடை நீங்கள் இன்னும் டெவலப் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம். நன்றி.